தமிழ்நாடு அரசு கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு எத்தனை மேசைகள் உள்ளன? உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இதுவரை அவர்கள் சொன்னது இரவு நேரத்திலே எப்படி உடற்கூராய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியைத்தான் கீழமை நீதிமன்றங்களிலே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் முழுவதுமாக மூத்த வழக்கறிஞர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த வழக்கினுடைய வாத துணியையே மாற்றி இருக்கின்றார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அரசுக்கு எதிரான வாதங்களை மூத்த வழக்கறிஞர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் உடற்கூராய்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் கீழமை நீதிமன்றங்களில் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த வாதத்தை முன்வைக்காமல் மிகவும் நேர்த்தியாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒரே இரவிலே 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்வதற்கான மருத்துவர்கள் எப்படி அடுத்த 1-2 மணி நேரத்திற்குள் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளே வந்தார்கள். இதுதான் வழக்கறிஞர்களுடைய